Hi friends, நம்மளோட சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல இருந்து யூனிட் 10 பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் correlation. Correlation, types, methods for measuring correlation and computation of Karl Pearson's coefficient and Spearman's rank correlation. நான் எந்த கால்குலேஷனுக்குமே சம் போட்டு இந்த வீடியோல எல்லாம் காட்டல. பிஜிடிஆர்பியில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்குமே. கார்லேஷன் அனாலிசிஸை கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அந்த அனாலிசிஸை நம்ம நம்பர் போட்டு மெஷர் பண்ணையில் அதை கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. கொஷின் பேப்பரில் எப்படி வந்தாலும் ஒரே அர்த்தம் தான். டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன்ல பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன் ரெண்டு இருக்கு. பாசிட்டிவ் கார்லேஷனை டைரக்ட் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் கார்லேஷனை இன்வர்ஸ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் கார்லேஷன் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ரெண்டு வேரியபிள் இருக்கு அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட வேரியபிள் இருக்குன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆனா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் பாசிட்டிவ் கார்லேஷன்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட் இன்க்ரீஸ் ஆனா வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஹைட்ன்ற வேரியபிள் இன்க்ரீஸ் ஆக வெயிட்ன்ற வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதுதான் பாசிட்டிவ் கார்லேஷன். நெகட்டிவ் கார்லேஷன் ரெண்டு வேரியபிளோ அதுக்கு மேல இருக்க வேரியபிளோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பீடு கால்குலேட் பண்ணும்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், நம்ம போய் சேர வேண்டிய டைம் டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, டைம்ன்ற வேரியபிள் டிக்ரீஸ் ஆகுது. இது நெகட்டிவ் கார்லேஷனுக்கு எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்க எல்லா எக்ஸாம்பிளுமே நீங்க நெகட்டிவ் கார்லேஷனுக்கு எடுத்துக்கலாம். டைரக்ட் ப்ரொபோர்ஷனல்ல இருக்க எல்லா எக்ஸாம்பிளுமே பாசிட்டிவ் கார்லேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீட்ன்ற வேரியபிள் இன்க்ரீஸ் ஆக வாட்டர் வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகுறதும் இன்க்ரீஸ் ஆகும். இது பாசிட்டிவ் கார்லேஷனுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்க பாக்குற ஃபார்முலா கார்ல் பியர்சன் அப்படின்றவர் டிவைஸ் பண்ணது. இது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இத பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் சொல்லுவாங்க. இந்த சிக்மா xi மைனஸ் x பார் இருக்கு இல்லையா, இதுல xன்றது x வேரியபிள், x பார்ன்றது அதோட அரித்மெட்டிக் மீன். அதே மாதிரி yன்றது y வேரியபிள், y பார்ன்றது அதோட அரித்மெட்டிக் மீன். இப்போ இந்த ஃபார்முலாவை இப்படியே கொடுக்கலாம் ஆப்ஷன்ல, அல்லது சிக்மா d of x d of y, கீழே ரூட்டுக்குள்ளேயும் சிக்மா dx squared dy squared, பிராக்கெட்ல இருக்கிற இவ்வளோ xi minus x பாருக்கு பதிலா d of x d of y னு கொடுப்பாங்க. கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட். நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த வேல்யூ, அந்த ஆன்சர் +1ல இருந்து -1க்குள்ள ஒரு நம்பராக இருக்கும். டெசிமல் பாயிண்ட்ல கூட இருக்கும். இது நம்ம தியரிட்டிக்கலா சொல்றது. ஆப்ஷன்ல கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் லைஸ் பிட்வீன் கேட்டா +1ல இருந்து -1 நீங்க டிக் பண்ணலாம். ஆனா ஆக்சுவலா ஆன்சர் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா 0.8ல ஆரம்பிச்சு -0.5க்குள்ள இருக்கும் ஆக்சுவல் ஆன்சர். ஓகேயா? ஸோ தியரிட்டிக்கலா +1 and -1 கரெக்ட். ஆக்சுவல் ஆன்சர் என்னன்னு கேட்டா +0.8ல இருந்து -0.5 ஆப்ஷன்ல இருந்தா நீங்க அதை தான் டிக் பண்ணணும். ஓகே, கார்ல் பியர்சனோட கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலால நான் காட்டியிருப்பேன். இந்த மாதிரி ஸ்மால் ஆர் மாதிரி இருக்கும், சிக்மா மாதிரி ஒரு சிம்பிள்ல தான் அதை நம்ம ரெஃபர் பண்றோம். இந்த சிக்மா பர்ஃபெக்டா நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னா என்ன வேல்யூனா -1. ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்ஃபெக்ட் கார்லேஷன் எல்லாமே 1ல இருக்கும். அது -1ஆ இருந்தா பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். அதே மாதிரி தான் கார்லேஷன் +1ஆ இருந்தா பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். ஸோ பர்ஃபெக்ட் கார்லேஷன்னா 1, அது பிளஸ்ஸா இருந்தா பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். இதே வேல்யூ கார்லேஷன் 0 வருது அப்படின்னா ரெண்டு வேரியபிளுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். புரியுதா? ஏதோ ஒரு கோழி பண்ணையும் ஒரு மாட்டு பண்ணையும் அவங்க கம்பேர் பண்றாங்கன்னா அதுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இருக்க போறது இல்லை. அப்ப இந்த வேரியபிளும் அந்த வேரியபிளும் கார்லேட் ஆகல அப்படின்னா கார்லேஷனோட வேல்யூ 0வா இருக்கும். இதுவும் கொஷின்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிலபஸ்ல இருக்க ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன். ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் அப்படின்றது நிறைய வேல்யூவோட ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்குது. நம்ம கார்ல் பியர்சன்ல என்ன பார்த்தோம்? டைரக்ஷனை கார்லேட் பண்ணும். இங்க ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன்.
கார்ல் பியர்சனோட கார்லேஷன் வந்து எப்படி இருக்கும்னா லீனியரா இருக்கும். ஒரு கிராஃப்ல ஒரு கோடு மாதிரி போட்டுட்டே போலாம். வெதர் அது இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும் அல்லது டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்க போகுது. ஆனா ஸ்பியர்மன்ஸ் ரேங்க் கார்லேஷன் மோனோடோனிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். டாட் டாட்டா அங்கங்க இருக்கும். ஒரு ரெண்டுமே ஒன்னா இன்க்ரீஸ் ஆகுறதோ ரெண்டு வேரியபிளும் ஒரே அடியா டிக்ரீஸ் ஆகுறதோ இருக்காது. இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் எப்படி வேணாலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போதும் ஒவ்வொரு வருஷத்துக்கும். ஆனா நம்மளோட டெத் டேட்ல இருந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஏஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். இது மோனோடானிக் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ஒரே வேரியபிள் நம்ம வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கையில அது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். லீனியரா இருக்காது. அதுதான் மோனோடானிக் ரிலேஷன்ஷிப். ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட், நான் டிஸ்ட்ரிபியூட்டட் அல்லது கண்டினியூஸ் டேட்டாவை கூட கார்லேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது தவிர பொதுவா கார்லேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 அல்லது அதுக்கும் மேற்பட்ட வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்கலாம். அதோட டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப்பும் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய வேரியபிளுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ணலாம். ஈவன் அந்த 2 வேரியபிளும் வேற வேற யூனிட்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடோட யூனிட் என்னங்க கிலோமீட்டர் பெர் ஹார் அல்லது மீட்டர் பெர் செகண்ட், டைமோட யூனிட் செகண்ட். இப்படி வேற வேற யூனிட்டால ரெப்ரசென்ட் பண்ற வேற வேற வேரியபிளை கூட கார்லேஷன்னால நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். சாம்பிளிங் எரர் ஏதாவது இருந்தா நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லையே இப்ப மாத்திரை கொடுக்க காய்ச்சல் கம்மியாகணும் இல்லையா? அப்ப சாம்பிளிங் எரர் இருக்கு நம்மளோட போட்டிருக்க டேட்டால அப்படின்னா டக்குன்னு ஈஸியா கண்டுபிடிக்க கார்லேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறது ரெக்ரெஷன். அந்த கான்செப்ட் ஆஃப் ரெக்ரெஷனோட பேஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கார்லேஷன் தான். கார்லேஷனும் ரெக்ரெஷனும் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி தான். தேங்க்யூ.